ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் உண்டியல் வருமானம், 10 கோடி ரூபாய்க்கு மேல் லட்டு விற்பனை, தங்கம் வெள்ளி என வந்து குவியும் காணிக்கைகள், இவை அனைத்தும் தமிழக அரசின் கஜானாவிற்கு வந்திருக்க வேண்டியவை. ஆனால் இன்று ஆந்திரா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. திருப்பதி தமிழர்களின் கோவில், அதனை ஆந்திராவிடம் ஒப்படைத்திருக்க கூடாது என்ற குரல்கள் இன்று வரை ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. காரணம், மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினையின் போது தமிழகம் இழந்த பகுதிகளில் மிக முக்கியமானது திருப்பதி. சென்னையை தக்க வைத்துக் கொள்ள திருப்பதியை அன்றைய ஆட்சியாளர்கள் தாரை வார்த்தனர் என்ற குற்றச்சாட்டுகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. உலகின் பணக்கார கடவுள்களில் ஒருவரான திருப்பதி வெங்கடாச்சலபதியை தமிழர்களிடமிருந்து பறித்து ஆந்திர மக்களுக்கு நேரு தலைமையிலான அரசு தாரை வார்த்ததன் பின்னணியும் வரலாறும் மிகப்பெரியது. பல மொழிகளையும் பல கலாச்சாரங்களையும் கொண்ட இந்தியாவில் பிரிவினை கோரிக்கைகளும் புதியது அல்ல. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாகவே அந்த கோரிக்கை தமிழகத்தில் இருந்து எழத் தொடங்கியது. இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை முகமது அலி ஜின்னா ஒழித்துக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில், அதாவது 1938ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கோரிக்கையை முன்வைத்தார் பெரியார். 1940ஆம் ஆண்டு அது திராவிட நாடு என்ற கோரிக்கையாக உருமாறியது. இதே காலகட்டத்தில் தான் தெலுங்கு பேசும் மக்களை ஒருங்கிணைத்து ஆந்திரா என்ற தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. வடக்கே வேங்கடம் தொடங்கி தென்குமரி வரை இருந்த தமிழகத்தை தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் உரிமை கொண்டாட தொடங்கினர். திருவிதாங்கூர், கொச்சி, மலபார் மாவட்டம் ஆகிய 3 பகுதிகளையும் ஒன்றாக கேரள மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என மலையாளிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவிதாங்கூர் மாகாணத்தில் இருந்த பெரும்பாலானவர்கள் தமிழர்கள். இதேபோன்று சென்னையின் ஒரு பகுதி சித்தூர், திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்காக போராட்டத்தை கையில் எடுத்தனர். இவற்றிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தார் மாப்போசி. தமிழகத்தின் வடக்கு தெற்கு எல்லைகள் பாதுகாப்புக்கான அடிக்கல் நாட்டும் பிரச்சாரத்தை 1946ஆம் ஆண்டு முன்னெடுக்க தொடங்கினார். இந்தியா முழுவதும் ஆங்காங்கே மொழிவாரி மாநில கோரிக்கைகள் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து 1948ஆம் ஆண்டு எஸ்கே தார் கமிஷனை அமைத்தார் நேரு. இந்த குழு மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. சுதந்திரத்திற்கு முன்னர் இருந்ததை போன்றே மாகாணங்களாக தொடரலாம் என்றது அந்த அறிக்கை. தார் கமிஷனின் அறிக்கைக்கு எதிராக பல்வேறு மொழி பேசும் மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். குறிப்பாக ஆந்திர மாநிலம் அமைத்தாக வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்த தெலுங்கு பேசும் மக்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். 1952ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் பொட்டி ஸ்ரீராமுலு. மதராஸ் மனதே, அதாவது சென்னை நமதே என்ற முழக்கத்துடன் அவர் தொடங்கிய இந்த போராட்டம் தமிழர்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையை வடசென்னை, தென் சென்னை என பிரிக்க வேண்டும், கூவம் நதியை அடிப்படையாக கொண்டு எல்லைகள் பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி ஆந்திராவிற்கு அளிக்கப்பட வேண்டும் என பொட்டி ஸ்ரீராமுலு கோரிக்கை விடுத்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பதில் போராட்டங்களை அறிவித்தனர். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என கிளர்ந்தெழுந்தார் மாப்போசி. இருதரப்பு போராட்டங்களால் இந்தியா முழுவதும் சென்னை மாகாணம் பேசுபொருளாக மாறிப்போனது. மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த நேரு தலைமையிலான அரசோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. போராட்டத்தின் வீரியம் அதிகரிக்க தொடங்கியது. உணவு, தண்ணீர் எதனையும் உண்ண மறுத்தார் பொட்டி ஸ்ரீராமுலு. சுமார் 50 நாட்களை கடந்த பின்னரும் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுத்தார். ஆந்திர நாடு கோரிக்கையை ஆதரித்து பொட்டி ஸ்ரீராமுலுவுடன் தெலுங்கு பேசும் மக்களும் இணைந்து கொண்டனர். போராட்டத்தின் வீரியம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. உண்ணாவிரதம் இருந்தபடியே உயிர் நீத்தார் பொட்டி ஸ்ரீராமுலு. அவரது மரணம் தெலுங்கு மொழி பேசும் மக்களிடையே கொந்தளிப்பை அதிகரித்தது. பொட்டி ஸ்ரீராமுலுவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழர்களின் சொத்துக்களை சூறையாடினர். வன்முறை வெடித்தது. வேறு வழியின்றி காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். 7 உயிர்கள் பலியாயின. வேறு வழியின்றி பிடிவாதத்தை விடுத்து இறங்கி வந்தது மத்திய அரசு. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அப்போதைய பிரதமர் நேரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. ஆனால் மாநிலத்தின் எல்லைகள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. 1953 மார்ச் 25இல் நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நேரு ஆந்திர மாநிலத்தோடு இணைக்கப்படும் பகுதிகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆந்திராவின் தலைநகராக கர்னூல் விளங்கும் என அறிவித்த அவர், சென்னையின் ஒரு பகுதி கூட ஆந்திராவோடு சேராது என அறிவித்தார். அதே நேரத்தில் சித்தூர் மாவட்டம் ஆந்திராவுடன் இணைக்கப்படும் என அறிவிக்க தமிழகத்தில் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. மாப்போசி, மங்களக்கிழார், கே விநாயகம் உள்ளிட்டோர் வடக்கு எல்லை பாதுகாப்பு போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். சித்தூரை ஆந்திராவுடன் இணைக்கும் நேருவின் அறிவிப்புக்கு எதிராக போராட்டங்கள், கடையடைப்புகள், கருப்பு கொடி ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் என தமிழகமே போராட்டக்களமாக மாறியிருந்தது. தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டிய சித்தூர் மாவட்டம், நெல்லூர் மாவட்டம், இவற்றில் தங்கிய திருப்பதி, காளகஸ்தி, புத்தூர், நகரி, ஆரணி ஆறு, வடபெண்ணை ஆறு, பொன்வாணி ஆறு இவற்றின் வளமான பகுதிகள், நந்திமலை போன்ற பகுதிகள் அனைத்தும் ஆந்திராவோடு இணைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு வலுத்தது. 1956 அக்டோபர் 10ஆம் தேதியன்று நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம் மத்திய அரசை வெகுவாக அசைத்தது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அனைவரும் கைது செய்யப்பட்டனர். சிலர் சிறையிலேயே மாண்டு போயினர். இதனையடுத்து மத்திய அரசு போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஆனால் வடக்கு எல்லை மீட்பு போராட்டத்தை கைவிட தமிழக தலைவர்கள் மறுத்தனர். வேறு வழியின்றி மாநிலங்கள் பிரிவினை தொடர்பாக ஆராய பசலடி ஆணையத்தை அமைத்தது நேரு தலைமையிலான மத்திய அரசு. இதன் பின்னர் மொழிவாரி மாநிலங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட பசலடி கமிஷன் மொழிவாரி மாநில பிரிவினைக்காக ஒரு விதியை வரையறுத்தது. அதாவது, பிரச்சனைக்குரிய பகுதிகளில் வாழும் மக்களின் மொழி என்ன என்பது முக்கியமில்லை, அங்கு உள்ள நிலம் யாருக்கு அதிகம் உரிமைப்பட்டதாக உள்ளது என்பதை பொறுத்தே சம்பந்தப்பட்ட மாநிலத்துடன் இணைக்கப்படும் என்று முடிவு எடுத்தது. அந்த விதியின்படி பார்த்தால் சித்தூர், நெல்லூர் மாவட்டங்கள் தமிழகத்துடன் தான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு அந்த விதியை திருத்தியது. நெல்லூர், சித்தூர் பகுதிகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தெலுங்கு பேசும் மக்கள் குறிப்பிட்ட அளவில் இருந்தனர். ஆனால் நிலத்தின் உரிமையாளர்கள் தமிழர்களாகவே இருந்தனர். ஆனாலும் மத்திய அரசு அமைத்த பராஸ்கர் கமிஷன் என்ற கமிஷன் நிலம் யாருடையது என்பது முக்கியமல்ல, வாழும் மக்களின் மொழிதான் முக்கிய கூறு என்று சொல்லி எல்லா பகுதிகளையும் ஆந்திராவுடன் இணைத்தது. ஆனாலும் தமிழகத்தில் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. போராட்டத்தின் பயனாக தமிழகத்துக்கு வரவேண்டிய நிலப்பகுதியில் திருத்தணி, வள்ளிமலை, திருவாலங்காடு போன்ற பகுதிகள் மட்டும் மீண்டும் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டன.
ஆனால் திருப்பதி ஆந்திராவின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது. தமிழர்களின் கோயிலான திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலும் ஆந்திர மக்களின் சொத்தாக மாறிப்போனது. உலகின் பணக்கார கடவுள்களில் ஒருவரான வெங்கடாச்சலபதி ஆந்திர மாநில எல்லைக்குள் சென்றார். திருமலை திருக்கோயிலில் 1180 கல்வெட்டுகள் உள்ளன. இவற்றில் 236 பல்லவ சோழ பாண்டியர் காலத்தவை என்ற ஒற்றை தகவல் போதும் திருப்பதி தமிழர்களின் சொத்து என்பதற்கான ஆதாரம். அதனால் தமிழகம் இழந்தது என்ன தெரியுமா? தன்னை நாடி செல்லும் பக்தர்களை இறைவன் ஓர வஞ்சனையோடு பார்ப்பதில்லை என்பது நம்பிக்கை. ஆனால் அந்த பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்தும் தமிழகத்தின் சொத்தாக மாறியிருக்க வேண்டியவை அல்லவா? ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு மட்டும் 1000 கோடி ரூபாயை தாண்டும் என்கிறார்கள். இந்த நகைகளை எல்லாம் ஏழுமலையானுக்கு சாற்றி அழகு பார்க்கவும் முடிவதில்லை. அதே வேளையில் நகையை பாதுகாப்பாக வைப்பதிலும் சிக்கல் ஏற்படும். அதனால் ஆண்டிற்கு ஒருமுறை உபரியாக உள்ள நகைகளை செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தி ஏலம் விடுவது வழக்கமாகி போனது. ஏழுமலையானின் சாலக்கிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டது. இந்த மாலையை ஒருவர் தனியாக ஏழுமலையானுக்கு சாட்டிவிட முடியாது. சாலக்கிராம தங்க மாலையை சாட்டுவதற்கு 3 அர்ச்சகர்கள் தேவை. அவரது சூரிய கடாரி 5 கிலோ எடை, பாதக்கவசம் 375 கிலோ, கோயிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளத்தின் மதிப்பு 100 கோடி ரூபாய். இந்து கடவுள்களை பொறுத்தவரை எவ்வளவு சாந்தமான சாமியாக இருந்தாலும் கையில் ஓர் ஆயுதம் இருக்கும். ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கையில் எந்த ஆயுதமும் இருக்காது. இதனால்தான் தமிழ் இலக்கியத்தில் நம் முன்னோர்களால் வெறுங்கை வேடன் என்று ஏழுமலையான் போற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தனை செல்வாக்குமிக்க ஏழுமலையானை சுற்றி மன்னர் காலம் முதல் இன்று வரை சர்ச்சைகளும் சுட்டிக்கொண்டேதான் இருக்கின்றன. மன்னர்கள் காலத்தில் படையெடுப்புகள் நடக்கும் போதெல்லாம் கோவில்கள் குறிவைக்கப்படுவது நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும். அப்படி படையெடுப்புகளில் தாக்கப்பட்டது, ஆங்கிலேயர்கள் திருப்பதியில் சிறுவை நட முயற்சித்தது, பௌத்த கோவிலை இடித்துவிட்டுத்தான் திருமலை கோவில் கட்டப்பட்டது என சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சர்ச்சைகள் எழுவதன் பின்னணி என்ன? தற்போது திருப்பதியில் நடந்து கொண்டிருப்பவை என்ன? திருப்பதி குறித்து அரசியல்வாதிகள் தொடர்ந்து விமர்சிப்பது ஏன்? இப்படி திருப்பதியை சுற்றி எழும் கேள்விகள் ஏராளம். அவற்றிற்கான விடையை பக்தியை மட்டும் ஆதாரமாக வைத்து தேடினால் கிடைத்து விடாது என்பதுதான் நிதர்சனம். அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மையமாக வைத்துக் கொண்டு தேட வேண்டியது கட்டாயமாகிறது. அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் திருப்பதி லட்டுக்கு அதிக கிராக்கி ஏற்படுவது தொடர்பாக குருக்கள் ஒருவர் அளித்த பதில் இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது. லட்டு விஐபிக்களுக்கு போகத்தான் பக்தர்களுக்கு என்றும், அவ்வாறு விஐபிக்களை கவனித்தால் மட்டும்தான் அவர்களின் அருள் தங்களுக்கு கிடைக்கும் என்றும் கூலாக பதிலளித்தார் அந்த குருக்கள். உண்மையில் திருப்பதியை சுற்றி வந்து கொண்டிருக்கும் சர்ச்சைகளை இதனை சார்ந்தே அசை போட வேண்டியுள்ளது. திருப்பதியை காக்க வேண்டியவர்களே அதனை சீரழித்துக் கொண்டிருப்பதாக அண்மையில் புகார் எழுந்தது இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது. திருமலையில் உள்ள பழங்கால கட்டடங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், கட்டடங்களை தேவஸ்தான அதிகாரிகள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உடைத்து மாற்றங்கள் செய்வதாக புகார் வந்துள்ளதாகவும் மத்திய தொல்லியல் துறை அண்மையில் கடிதம் எழுதியது. பக்தர்கள் வழங்கும் விலை மதிப்புமிக்க காணிக்கைகள் உரிய பாதுகாப்புடன் வைக்கப்படவில்லை என்றும், பழங்காலத்தில் மன்னர்கள் பேரரசர்கள் வழங்கிய ஆபரணங்கள் கூட பாதுகாப்பாக இல்லை என்றும் அந்த கடிதம் சுட்டிக்காட்டியது. பின்னர் அந்த கடிதம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் அதில் எழுதியிருந்த கருத்துக்கள் இன்று வரை பேசுபொருளாக மாறியிருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. மன்னர்கள் காலத்தில் படையெடுப்புகளின் போது திருப்பதி அவ்வப்போது சிதைக்கப்பட்டதாக வரலாறு உண்டு. ஆனால் நிகழ்காலத்தில் திருப்பதியை நிர்வகிப்பவர்கள் மீதே குற்றச்சாட்டுகள் எழுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. திருப்பதியில் பள்ளி கொண்டிருப்பது திருமால் தான் என்பது நம் அனைவரின் நம்பிக்கை. ஆனால் திருப்பதி விஷ்ணு கோவில் அல்ல என்ற வாதம் காலமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆம், திருப்பதியில் அமைந்திருப்பது வைணவ தலம் அல்ல என்றும், அது சைவ தலம்தான் என்றும், காலப்போக்கில் அது வைணவ தலமாக மாற்றப்பட்டது என்றும் ஒரு தரப்பு வாதிட்டுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு தரப்போ பௌத்த கோவிலை இடித்துவிட்டுதான் ஏழுமலையான் கோவில் கட்டப்பட்டதாக தெரிவிக்கிறது. இந்த கூற்றுக்களுக்கு அவர்கள் கூறும் காரணம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியுள்ளது. திருப்பதி சைவ தலம் என கூறுபவர்கள் கோவிலின் தற்போதைய அமைப்பு முறையை கொண்டே காரணங்களை அடுக்குகின்றனர். தமிழ் கடவுள் என கூறப்படும் முருகன் தான் திருப்பதியில் பள்ளி கொண்டிருந்தான் என்பது அவர்கள் வைக்கும் வாதம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குறிஞ்சி கடவுள் முருகனே இருக்கிறான் என்ற தமிழ் மொழியை அவர்கள் காரணம் காட்டுகின்றனர். தமிழக பரப்பில் இருந்த திருப்பதியில் முருகன் கோவிலை தான் மன்னர்கள் கட்டியிருக்க முடியும் என்றும் அவர்கள் உறுதிப்பட நம்புகின்றனர். கோவிலின் அமைப்பு ஆகம முறைப்படி சைவ கோவிலாகவே அமைந்திருக்கிறது. கோவில் மதில்களில் வைணவ கோவில்களில் இருப்பது போல் கருணாழ்வார் இல்லை என அவர்கள் அடுக்கும் காரணங்களுக்கு விடை கிடைக்கவில்லை என்றாலும் அவற்றை புறந்தள்ளிவிட்டு சென்று விட முடியாது. பொதுவாக கிருஷ்ணர் சிலைகள் 4 கரங்களுடன் தான் காட்சியளிக்கும். ஆனால் திருப்பதி சிலையே 2 கரங்களுடன் காட்சியளிக்கிறது. இதனைதான் முருகனுடன் ஒப்பிடுகின்றனர் சைவ பக்தர்கள். திருப்பதியில் அமைந்துள்ள கிருஷ்ணர் சிலையின் இடது கை மேல் நோக்கிய வாக்கில் வேல் பிடிப்பதற்கு ஏதுவானதாக உள்ளது என்றும், முருகனின் கை வேல் பறிக்கப்பட்டு கவசம் அணிய பெற்று கிருஷ்ணராக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த வாதம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, மறுபுறம் திருப்பதியில் புத்த கோவில் இருந்ததாகவும் அதற்கு பின்னர் தான் அது இந்து கோவிலாக மாற்றப்பட்டது என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாபர் மசூதி இடிப்பு தின கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் புத்த கோவிலை இடித்துவிட்டுதான் இந்து கோவில் கட்டப்பட்டதாக பேசி சர்ச்சையில் சிக்கிக் கொண்டது இதன் பின்னணியில்தான். ராமர் பிறந்த இடத்தில் அல்லது ராமர் கோவில் இருந்த இடத்தில் பாபர் மசூதியை கட்டினார் என்று இந்து அமைப்புகள் வாதிடுகிறார்கள். சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் புத்த விகார்களை இடித்துவிட்டுதான் கட்டப்பட்டிருக்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் இருந்த இடமாகட்டும், ஸ்ரீரங்கமாகட்டும், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலாகட்டும், இவை அனைத்தும் உள்ள இடங்களில் முன்பு புத்த விகார்கள் இருந்ததாக கூறப்படுகின்றன என திருமாவளவன் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இந்தியா முழுவதும் சிவன் மற்றும் பெருமாள் கோயில்கள் பௌத்த மற்றும் சமண கோயில்களை இடித்தே கட்டப்பட்டுள்ளன என்பது வரலாற்று உண்மை என்பது அவரின் கூற்று. உண்மையில் திருமாவளவனின் இந்த பார்வை புதியது ஒன்றுமல்ல. காலமாக திருப்பதியில் புத்த கோவில் இருந்ததாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. மகாயான புத்தம் பிறந்தபோது அம்மதம் 8 வடிவங்களாக உருவெடுத்தது. அதில் முதல் வடிவம் அவலோகிதீஸ்வரா, அதாவது தாமரை அணிந்தவன் என்பது பொருள். இந்த வடிவத்திற்கும் கிருஷ்ணர் சிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை என கூறும் புத்த மதத்தவர்கள் கையில் ஆயுதம் வைத்திருந்தால் கிருஷ்ணர், ஆயுதம் இல்லையெனில் அவலோகிதீஸ்வரா என விளக்கம் அளிக்கின்றனர்.
இரு வடிவமும் ஒரே போன்று காட்சியளிப்பதால் திருப்பதியில் இருந்த புத்தரின் அவலோகிதீஸ்வரா வடிவத்தை அப்படியே கிருஷ்ணராக மாற்றிவிட்டார்கள் என்கின்றனர். தமிழகத்தில் உள்ள பல கோவில்கள் புத்த கோவில்கள் தான் என்றும் சோழர்கள் காலத்தில் தான் அவை சைவ மற்றும் வைணவ தலங்களாக மாற்றப்பட்டன எனவும் கூறுகின்றனர். குறிப்பாக ராமானுஜரின் முயற்சியால் தான் பல புத்த கோவில்கள் வைணவ தலங்களாக மாற்றப்பட்டன என்பது புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு. திருச்சானூர் கோயிலை வைணவ கோயிலாக மாற்ற ராமானுஜர் முயற்சி செய்ததாகவும் அது இயலாமல் போனதால் திருப்பதி கோயிலை மாற்றியதாகவும் கூறும் அவர்கள் அதற்கு காரணமாக வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகின்றனர். ராஜராஜ சோழனின் 3வது மகளான சந்திரமல்லி ஈழநாட்டு புத்த இளவரசனை காதலித்ததாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜராஜ சோழன் அவனை கொன்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தந்தையின் பால் கோபம் கொண்ட சந்திரமல்லி நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் புத்த சன்னியாசியாக மாறி தனது பெயரை மாதேவடிகள் என்று மாற்றிக்கொண்டாள் என்றும் வரலாற்று குறிப்புகளில் இடம்பெற்றுள்ளது. இதனால் கோபம் கொண்ட ராஜராஜ சோழன் புத்த கோவில்களை சைவ கோவில்களாக மாற்றிக் கொண்டிருந்தார். சமவெளியில் இருந்த திருச்சானூர் கோயிலை சைவ கோயிலாக ராஜராஜ சோழன் மாற்றியதால் ராமானுஜரின் முயற்சி கைகூடவில்லை என்றும் அதன் காரணமாக திருப்பதியை வைணவ கோயிலாக மாற்றிவிட்டார் என்றும் கூறுகின்றனர் புத்த மத ஆதரவாளர்கள். இவற்றிற்கெல்லாம் மேலாக திருப்பதியில் உள்ள மொட்டை போடும் கலாச்சாரத்தை அவர்கள் மற்றொரு காரணியாக முன்வைக்கின்றனர். காரணம், சைவ மற்றும் வைணவ மதத்தில் மொட்டையடிப்பதில் என்பது அபசகுன நிகழ்வாகவே கருதப்பட்டது. குறிப்பாக தந்தை இறந்தால் மகன் மொட்டையடிப்பது, கணவன் இறந்தால் மனைவிக்கு மொட்டையடிப்பது என அபசகுனத்தை காட்டவே மொட்டையை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் சமண மற்றும் புத்த கோவில்களில் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பழக்கம் ஆதி காலத்திலேயே இருந்தது என்றும் அதுதான் தற்போது திருப்பதியில் தொடர்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அதாவது இன்று மொட்டையடித்து காணிக்கை செலுத்தும் அத்தனை கோவில்களும் புத்த மற்றும் சமண கோவில்களாக இருந்தவைதான் என்பது அவர்கள் வைக்கும் வாதம். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி திருப்பதியில் பள்ளி கொண்டிருப்பவர் திருமால் தான் என நம்புகின்றனர் பக்தர்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று வரை அங்கு கூட்டம் குவிந்து வருகிறது. அந்த கோவிலின் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள மதிப்பும் நம்பிக்கையும் தான் அதன் பெருமையை இன்று வரை உலக புகழ் வரிசையில் அமர்த்தியிருக்கிறது. இந்தியாவின் முதல் குடிமகன் தொடங்கி பிற நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் வரை வெங்கடாச்சலபதியை தரிசித்து செல்கிறார்கள் என்றால் அதன் பின்னர் இருப்பது இறை நம்பிக்கை மட்டுமாகத்தான் இருக்க முடியும். திருப்பதி தேவஸ்தானம் 1932ஆம் ஆண்டு தொடங்கி தன்னாட்சி பெற்ற தனி நிர்வாகமாக ஒரு அரசாங்கம் போல் செயல்பட தொடங்கியது. பல கோடி இந்து மக்களின் நம்பிக்கைக்குரிய புனித தலமாக திருப்பதி இருப்பதால் ஆங்கிலேயர்களும் சரி ஆற்காடு நவாப்களும் சரி இந்த நிர்வாகத்தில் தலையிடுவதில்லை. திருமலையின் புனித தன்மை கருதி 1759 முதல் 1874 வரை எந்த ஆங்கிலேயரும் மலையேறவில்லை என்றும் அதன் பிறகு கிறிஸ்தவ பாதிரியார்கள் சிலர் மலையில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு சிலுவை நட விரும்பினார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு ஆங்கிலேய தளபதிகளே அனுமதி அளிக்கவில்லை என்றும் திருமலை திருக்கோயிலில் நித்தியப்படி பூஜைகள் அந்த கோயிலின் நடைமுறைப்படி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் விரும்பியதாகவும் வெங்கடாச்சலபதியின் பக்தர்கள் பூரித்துக் கொள்கின்றனர். உலகமயமாக்கலுக்கு பின்னர் எல்லாவற்றையும் விளம்பரம் மற்றும் வியாபாரமாக பார்க்கும் நிலை ஏற்பட்டது. அதற்கு திருப்பதியும் தப்பவில்லை. 1980ஆம் ஆண்டிற்கு பின்னர் தான் திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை உயரத் தொடங்கியது. என்.டி. ராமராவ் முதலமைச்சரான பிறகுதான் திருமலை தென்னிந்திய அளவில் முக்கியத்துவம் பெற்ற கோயிலாக மாறியது. திருமலையில் தங்குமிடம், முடிக்காணிக்கை, உணவு, தரிசனம் என எல்லாவற்றையும் இலவசமாக்கினர். அதன் பின்னர் திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை 20 மடங்காக உயர்ந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. இறைவன் பெயரில் நடக்கும் எந்த நிகழ்விற்கு பின்னாலும் வியாபாரம் என்பதும் மிகப்பெரிய பங்காற்றுவது கட்டாயம் என்ற நிலை வந்துவிட்டது. உலகம் முழுவதும் எல்லா மதத்திலும் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு திருப்பதி தேவஸ்தானமும் தப்பிக்கவில்லை என்பதுதான் நிஜம். செயற்கையாக லட்டுக்கு கிராக்கியை உருவாக்குகின்றனர். தேவஸ்தான பதவியை பிடிக்க பலரும் தங்களது அதிகாரம் மற்றும் பணபலத்தை பிரயோகப்படுத்துகின்றனர். திருப்பதியை கைப்பற்ற மத்திய அரசு முயல்கிறது என அடுக்கடுக்காக எழும் குற்றச்சாட்டுகள் இந்த சந்தேகத்தை வலுவாக்குகின்றன. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருப்பதி கோவிலின் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது தேவஸ்தானம். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 6 மணி முதல் சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. 17ஆம் தேதி காலை 8 மணி முதல் தரிசனம் செய்யலாம். மலைப்பாதையில் போக்குவரத்து தடை செய்யப்படுவதால் மலைப்பாதையில் பக்தர்கள் நடந்து வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டது தேவஸ்தானம். இதன் பின்னணியில் மிகப்பெரிய சதி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. செய்தியாளர்களை சந்தித்த திருப்பதி கோயிலின் முன்னாள் பிரதான அர்ச்சகரான ரமண தீட்சிதர் திருப்பதி கோயிலில் புதையல் இருப்பதாகவும் அதனை எடுக்க ஒரு சிலர் முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த புதையலின் மதிப்பு இதுவரை கோயிலுக்கு காணிக்கையாக வந்த பணம், நகை மதிப்புகளை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் இருக்கலாம் என்றும் கும்பாபிஷேகத்தை காரணம் காட்டி புதையலை கொள்ளையடிக்க முயற்சி நடப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ரமண தீட்சிதர் கூறியதில் உண்மை இருப்பதாகத்தான் நான் சந்தேகப்படுகிறேன் என அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினார் நடிகை ரோஜா. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் அறிவிப்பை திரும்ப பெற்றது தேவஸ்தானம். இந்த விவகாரம் அப்போது அடங்கிவிட்டாலும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எளிதாக கடந்துவிட முடியாது என்பது பக்தர்கள் வைக்கும் வாதம். திருப்பதியில் புதையலே இல்லை என மறுத்துவிட முடியாது என்றும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் விவகாரத்தை போன்று திருப்பதியிலும் இருக்கலாம் என்பது அவர்கள் வைக்கும் கருத்து. அரசியல் தொடங்கி மக்களின் அடிப்படை தேவைகள் வரை அனைத்தும் வணிகமயமாக்கப்பட்டுவிட்ட நிலையில் கடவுள்களும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பது அண்மை காலமாக நடந்து வரும் நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த வரிசையில் தான் திருப்பதியும் இணைந்துவிட்டதோ என்ற கேள்விதான் அதனை சுற்றி நடக்கும் சர்ச்சைகளால் எழுகிறது. ஆகம விதிகளுக்கு மாறாக திருப்பதி தேவஸ்தானம் இயங்குகிறது. கோயில் கருவறையை இரவு 10 மணிக்கு மூடிவிட்டு விடியற்காலை 2 மணிக்கு திறக்க வேண்டும் என்பது ஒன்று. கோயிலின் மடப்பள்ளியை 25 நாட்கள் மூடி வைத்ததால் சுவாமிக்கு நைவேத்தியங்களை முறையாக படைக்கவில்லை. கோயில் நகைகள் பல கொள்ளை போய்விட்டன. அவற்றில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கல் ஒன்று வெளிநாட்டில் ஏலமிடப்படுகிறது என அக்கோவிலில் பணியாற்றிய ரமண தீட்சிதர் கூறிய குற்றச்சாட்டுகள் தான் மேற்கூறிய கேள்விகளுக்கு வலு சேர்க்கின்றன. இதற்கு தேவஸ்தானம் பதில் கூறிய விதம் இன்னும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியது. ரமண தீட்சிதரின் குற்றச்சாட்டுகளை மறுத்ததோடு நில்லாமல் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வாசிக்கப்பட்டன. தேவஸ்தானத்துக்கு தெரியாமல், அனுமதி பெறாமல் வெளியூர்களுக்கு சென்று கல்தான உற்சவங்களை முன்னின்று நடத்தி அவற்றின் மூலம் பணம் சம்பாதித்தார். அவரது சொத்து மதிப்பு 100 கோடிக்கும் மேல் என குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் வெறும் குற்றச்சாட்டுகள் என கடந்து சென்று விட முடியாது. காரணம், இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னால் இருக்கும் அரசியல் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியுள்ளது.
அண்மையில் திருப்பதி தேவஸ்தான தலைவர் நியமிக்கப்பட்ட போதும் சர்ச்சை வெடித்தது குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் புதிய தலைவராக நியமிக்க தனது நெருங்கிய உறவினரான சுப்பாரெட்டி என்பவரை முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி முடிவு செய்ய அவர் கிறிஸ்தவர் என மற்றொரு தரப்பு வாதிட்டது. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நெருங்கிய உறவினரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஒய்வி சுப்பாரெட்டி தேவஸ்தானத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட போது இந்த வாதம் எழுந்தது. ஆனால் பின்னாளில் அவர் ஹிந்து என தெரிந்ததும் அந்த சர்ச்சை அடங்கிவிட்டது. சுப்பாரெட்டி ஒரு ஹிந்துதான் என பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சொன்ன பின்னரே அந்த சர்ச்சை ஓய்ந்தது. ஆனால் அந்த பதவியை அடைய நடக்கும் அரசியல் நாடகங்கள் குறித்த சர்ச்சைகள் மட்டும் எப்போது ஓய்வதில்லை. இந்தியாவில் மதமும் அரசியலும் கலந்து நீண்ட காலமாகிவிட்டது. அது மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இறந்த காலமும் நிகழ்காலமும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட பக்தர்களை பகடைக்காய் ஆக்காமல் இருக்க வேண்டியது கட்டாயம். திருப்பதி தேவஸ்தானத்தை சுற்றி எழுந்த அனைத்து சர்ச்சைகளும் பதவி, பணம், நகை இவற்றை சுற்றியே அமைந்திருப்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. ஏழுமலையானின் சன்னதி பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் வேண்டுதல்களால் நிறைந்திருக்க வேண்டும், சர்ச்சைகளால் அல்ல என்பதை அவரை சுற்றி பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் உணர வேண்டியது கட்டாயம்.